ஆனால் செய்திகள் வந்தது 60 சீட்டு 70 சீட்டு, விஜய் சீஃப் மினிஸ்டர், விஜய் டெப்டி சீஃப் மினிஸ்டர். இப்போ அவ்வளோத்தையும் அமித்ஷா பார்த்ததுல காலி பண்ணிட்டு போயிட்டாரா? அமித்ஷாவை எடப்பாடி பார்த்ததுல விஜய் பற்றி வந்த இந்த கற்பனை செய்திகள், நிரூபிக்கப்படாத செய்திகள், ஒருவேளை பேக்டோர்ல பேசியிருக்கலாம். இந்து ராமகிருஷ்ணன் இல்லையா, அவர் சொன்னது பொய்யா இருக்குமா? ஏதோ பேக்டோர்ல நடந்திருக்கலாம், நம்ம இல்லைன்னு சொல்ல வரல, நடந்திருக்கலாம்யா. ஆனா அப்படி இப்போ பேக்டோர்ல நடக்கிற மாதிரியே செய்தி வரலையே. அப்போ விஜய்க்கு இம்பார்ட்டன்ஸ் அதில் அடிபட்டு போச்சு. அப்போ பேச்சுவார்த்தை நடக்கவும் கிடையாது, அந்த மாதிரி இல்லை. ஆனால் இப்போ விஜய் அவர் சுற்றிக்கூடிய அரசியல் பிளஸ் அந்த இம்பாக்ட் வந்துட்டு தமிழில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வந்துட்டு ஏதாச்சும் ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா சார்? அவர் எலிஜிபிளா கமல்ஹாசன் 39 போட்ட மாதிரி அவரால் மக்களவையில் 39 கேண்டிடேட்டே போட முடியல. கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவர் வானம் ஏறி இப்படி வைகுண்டம் போவார். மொசை பிடிக்க நாய்க்க மூஞ்சியை பார்த்தா தெரியாதான்னு கிராமத்து பொண்ணு தானம்மா நீ? கிராமத்துலேருந்து வந்த பொண்ணு தானே? அந்த பழமொழி உண்டு, தெரியுமில்ல அவனுக்கு? அப்போ 39 போட முடியாதவர் 214 எப்படி போட்டுக்கிடுவார்? 214 போட்டு என்ன இஷ்யூ சொல்ல போறாரு? கொள்கை எதிரி பாஜக, நேரடி எதிரி திமுக. இதுக்கு ஒரு கட்சியா? நீ ஒரு கட்சி ஆரம்பிச்சா எதுக்கு இருக்க, என்ன இருக்கிற? ராமதாஸ் வன்னியருக்கு ஒரு வெளிச்சம் வரணும்னு இருக்கிறாரு. சீமான் தமிழர் எழுச்சி, தமிழர் தன்மானம், நான் நேர்மறையாக தான் இருப்பேன், நேர்மறை ஆற்றல், திமுகவை திமுகவின் தோக்கடிப்பேன், ஒரே குட்டையில் உரிய மட்டைகள், தமிழர் ஆட்சி வரணும்னு அவர் ஒரு கான்செப்ட்ல நிற்கிறாரு. என்ன கான்செப்ட்ல நீங்க நிற்கிறீங்க? கான்செப்டும் இல்லை, கொள்கையும் இல்லை, கேண்டிடேட்டும் இல்லை. பாப்புலாரிட்டியை வச்சு எடப்பாடி சேர்த்துட மாட்டாரா? ராகுல் கூப்பிட மாட்டாரா? திருமாவளவன் வந்துட மாட்டாரான்னு கணக்கு போட்டீங்க. எல்லா கணக்குமே பன்னாலாகி போச்சு.